வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயில் மேட்ச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். மெயில் மேட்ச்னால் ஒரு நேம்லேருந்து 2 or more பர்சன்ஸுக்கு லெட்டர் சென்ட் பண்ணுறது தான் மெயில் மேட்ச். இந்த மெயில் மேட்ச்சை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மெயில் பேஜ்னால் லெட்டர் டைப்பிங்னா அதில் ஃப்ரம் டு யாருக்கு அனுப்ப நினைக்கிறீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களத ஃபில் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் வந்து நேம் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். டு அடுத்து டு மட்டும் கொடுத்துக்கோங்க, டு ஃபில் பண்ண வேணாம். டு தான் மெயில் மேட்ச் மூலமாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சொல்ல நினைக்கிற மெசேஜ் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு கொடுத்து மெசேஜ் ஃபில் பண்ணிக்கோங்க. லெட்டர் எண்டிங்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மெயில் மேட்ச் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மெயிலிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அதில் ஸ்டார்ட் மெயில் மேட்ச் விசார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மேட்ச் விசார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் லெட்டர்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்து வச்சுருக்கிற இந்த கரண்ட் டாக்குமெண்ட்டை தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதனால் யூஸ் த கரண்ட் டாக்குமெண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே செலக்ட் ரெசிபியன்ஸ், நம்ம நியூவாக தான் அட்ரஸ்ஸு நேம் கொடுத்து என்ட்ரி பண்ண போகிறோம். அதனால் டைப் ஏ நியூ லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே கிரியேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். அதில் டைட்டில், நேம், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு நேம் ஃபில் பண்ணுறோம். நான் சும்மா சிம்பிளாக கொடுக்குறேன், நீங்கள் என்ன கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த நேமு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பர்சனுக்கு கொடுக்க நினச்சிங்கன்னா கீழே நியூ என்ட்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பர்சனுக்கான ஸ்பேஸ் வந்துடும். அடுத்த நேம், அட்ரஸ், இப்போ இன்னொரு பர்சனுக்கு நேம், அட்ரஸ், நான் நேம் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ண சொல்லுவோம். சேவ் பண்ணால் தான் உங்களால் அந்த ஃபைலை எக்ஸிட் பண்ண முடியும். அதனால் சேவ் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ண ஆப்ஷன்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்துடும். நம்ம நேம் அட்ரஸ் ஃபில் பண்ணோம், அது கரெக்டாக வந்துருச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரைட் யுவர் லெட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம நேம் கொடுத்துருந்தோம், நேம் கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்துருங்க. இன்சர்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துடணும். க்ளோஸ் கொடுக்காம நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தோம், அட்ரஸ் கொடுத்துடணும். அட்ரஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நேமுக்கு பக்கத்துலேயே அட்ரஸும் ஃபில் ஆகிடும். அப்படி ஃபில் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நேம், நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் தான் அட்ரஸ் வரணும். அதுக்கு நேம் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துடணும். மோர் ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷனை க்ளோஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு மோர் ஐட்டம்ஸ்ன்ற ஆப்ஷன் போயிட்டு
நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கொடுத்து இன்சர்ட் கொடுத்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு நேம், நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு கீழே ப்ரிவியூ யுவர் லெட்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரெசிபியன்ட் 1ன்னு வந்துருச்சா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண நேமு அட்ரஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு person 2 நேம் அட்ரஸ், person 3க்கு நேம் அட்ரஸ் வந்துருச்சு. கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் த மெர்ஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 பர்சன்ஸுக்கு கொடுத்துருந்தோம். 3 பர்சன்ஸுமே நம்ம எக்ஸிட் பண்ணணும்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ நம்ம ஜி நேம் கொடுத்துருக்கேன், கீழே அட்ரஸ் கும்பகோணம்னு கொடுத்துருக்கேன். இது மட்டும் ஃபில் பண்ணியிருக்கிறது என்ட்ரி ஆகணும்னா கரண்ட்டு ரெக்கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு 2% மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஃப்ரம்ல 1 2ல் செகண்ட் பர்சன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். 3 வேணாம் 1 2 மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கொடுத்துக்கலாம். நான் 3 பர்சன்ஸுக்குமே என்ட்ரி கொடுக்குறேன். ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம 3 பர்சன்ஸ் கொடுத்துருந்தோம். person 1, person 2, person 3 3 பர்சனுக்குமே என்ட்ரி ஆயிடுச்சு. இதுதான் கைஸ் மெயில் மெர்ஜ்ன்றது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பாய் கைஸ்.